என்னோட கணிப்பு கரெக்டா இருந்ததுன்னா, இவங்க தலைமையில யார கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னா, இவர கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஃப்யூச்சர்ல இதான் நடக்கும். சிறகடிக்க ஆசையில. சரி, ஓகே, கதைக்குள்ள போகலாம். வழக்கம் போல மேடம் இவங்கள பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயி அப்படியே இருந்தாங்க. புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போற மாரி பிளான் தெரியுது. இந்த சீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தைங்க. அது மூலியமா வரக்கூடிய பிரச்சனை. இப்ப இந்த விஷயத்துக்கு வரேன். இதான் ஸ்டார்ட்டிங் சீன்ல இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதே புடிக்கல. சரி, என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா ஒரு பிடி கதை சொன்னாங்க. அந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஃபோன் பேசுற சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அத தகவல் சொன்னோனே ஹாஸ்பிட்டல் வராங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது சரியா ரெஸ்பான்ஸ் நம்ம மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போறது. இந்த மாரி காட்சிலாம் போகுது. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்ததுன்னா, சும்மா கொஞ்சம் ஜாலியா யோசிச்சு பார்த்தோம்னா, 2 குழந்தைங்களும், அதாவது மீனாவும், சின்ன தங்கச்சியும் சேர்ந்து 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க இல்லையா? அதனால வருத்தத்துல இருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்லே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. "டேய், உங்கள நினைச்சு கவலையில தான்டா நானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நீ ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்க?" அப்படின்ற மாரி தான் போய்க்கிட்டு இருந்தது. இப்ப நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும்போது, கடைசி முத்து, மீனா இருக்கும்போது முத்து என்ன சொல்லிர்றாருன்னா, "அவங்க வீட்டுக்கே போட்டோம்" அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோமோ ஒண்ணு வரும். அது என்னன்னா, மீனாவோட தங்கச்சிட்ட ஓவராலா ஒரு 5,00,000 இருக்கும்னு நினைக்கிறேன் பணம். ஆட்டோலருந்து ரவுடி பசங்க வழிமறிச்சு பணத்த ஆட்டை போட்டு போடுற மாரி இருக்குது. இங்க உள்ள பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல இன்னைக்கு ஒரு 3 சீன்ல ஒண்ணு அந்த கவலையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா லைஃப், அவங்க லைஃப் 2 பேரும் சண்டை போட்டுருக்கிறத, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அங்க போயிடுறாங்க. இப்படியே விட்டா இவங்க சேர மாட்டாங்க. இந்த பிரச்சனைலாம் பெருசா போகும் அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரெஷர் ஏத்தி விட்டாங்க. அதனால தான் அவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. இது ஒண்ணு. ஸ்டார்ட்டிங்ல ஒரு கதை சொன்னாங்க இல்லையா? அது ஒரு நல்ல எப்படி சொல்றதுன்னா, குழந்தைகளுக்கு தேவையான கதைகள் அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அவர் சொல்றது மீனா அப்படியே பூ போட்டுக்கிட்டு பூஜாரில இருந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டவுடனே என்ன ஆயிருது அப்படின்னா, நல்ல கதையா இருக்குங்க, நீங்க யூடியூப்ல போடுங்க. ஐடியா குடுத்ததே மீனா தான். வழக்கம் போல மீனா மாமியாருக்கு இது பிடிக்காது இல்லையா? அந்நேரம் அவங்க வர்றாங்க. இதெல்லாம் என்ன விளங்கவா போகுது அப்படின்ற மாரி சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு போயிடுறாங்க. அப்போ அங்க அவங்க யோகா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்பம்போது இதெல்லாம் எதுக்கு உனக்கு? அதெல்லாம் வேண்டாம். நான் தான் உனக்கு இருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. உனக்கு உன் குழந்தைங்க, குட்டிக, மருமக்கமார்கள் எல்லாரும் இருக்காங்க. எனக்கு யார் இருக்கா? அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னோனே, அதெல்லாம் இல்ல, நான் நியூ லைஃப் நோக்கி போறேன் அப்படின்ற மாரி இந்த சேனல் ஆரம்பிக்கிறது ரிலேட்டடா பேசியிருக்கிறாங்க. ஓவராலா இவ்வளோதான் சிறகடிக்க ஆசையில முடிஞ்சிருக்கு. இன்னும் டீட்டெயிலா நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நான் ஃபுல் டீட்டெயிலா டயலாக் கூட நானு எபிசோடா போட்டு விடுறேன். நன்றி, வணக்கம்.